السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபித்தோழர் உது செய்து கொண்டிருப்பார். உது செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக தண்ணியை பயன்படுத்துவதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹாத சர்ஃப், அன்பு தோழரே, ஏன் இதை வீண்வரையம் செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஏன் இவ்வளோ அதிகமாக தண்ணியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அது நபித்தோழர் சொல்வார்கள், அகில் உதுவி சரஃபுன், உதுவிலும் வீண்விரயம் இருக்கிறதா என்று கேட்பார். உது நன்மையான காரியம், தொழுகைக்காக உது செய்யப்படுகிறது, அது ஒரு இபாதத்து. அதற்காக செய்யும் பொழுதும் வீண்விரயம் இருக்கிறதா என்று கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வைன் குந்த ஃபீ நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய தண்ணீரில் நீ உது செய்வதாக இருந்தாலும் நீ அதை அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டும், அதை வீண்விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நாம் அறிந்திருக்கிறோம். அது எதையும் வீண்விரயம் செய்யக்கூடாது, தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. நாம் தொடர்ந்து பள்ளிகள் பேண வேண்டிய ஒழுங்குகளை, கடமைகளை பார்த்து வருகிறோம். பள்ளிக்கு வரக்கூடிய முசல்லிகள் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பள்ளியில் இருக்கக்கூடிய பொருட்களை தேவைக்கு அதிகமாக, தேவையை மீறி வீண் விரயம் செய்யக்கூடாது. அது உது செய்யக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், பாத்ரூமுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், பள்ளியில் ஓடக்கூடிய மின்சாரம், லைட், ஃபேன் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். எது தேவையோ, எது நமக்கு தொழுகைக்கு, இபாதத்திற்கு அவசியமோ அதற்காக மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும். அதை தாண்டி நம்ம சொந்த யூஸுக்கு, சொந்த பயன்பாட்டிற்கு, நம்முடைய சொந்த வேலைகளுக்கு அதை பயன்படுத்துவது அது தவறானது என்று மார்க்கம் சொல்லும். ஏனென்றால் பள்ளி என்பது இறைவனுக்காக வக்ஃபு செய்யப்பட்டது. அதாவது நம்மளுடைய சொந்த யூஸ் கிடையாது, அல்லாஹ்வினுடைய வக்ஃபு. அல்லாஹ்விற்கு வக்ஃபு செய்யப்பட்ட பொருள் என்றால் அது அல்லாஹ்விற்கு சொந்தமான பொருள் ஆயிடுச்சு. பள்ளி எப்படி வக்ஃபோ அந்த மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வக்ஃபு செய்யப்பட்டது தான். அது லைட்டாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், சின்ன பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்கள். அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்கள் எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை தாண்டி அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு லைட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தொழுகையாளிகளுக்கு வெளிச்சமாக இருக்கணும், ஓதுறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, தொழுகிறதுக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளியில் லைட் போடப்பட்டிருக்குது. தொழுகையாளிகள் சௌகரியமாக அவர்களுடைய கவனம் வேறு பக்கம் போயிடக்கூடாது, தொழுகையில் ஈடுபாட்டோ தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வெயிலை சமாளிப்பதற்காக ஃபேன் போடப்பட்டிருக்கிறது, தேவைக்காக ஏசியும் போடப்படுகிறது. அப்போ அதற்காக மட்டும் பயன்படுத்தணும். நாம் சொந்த யூஸுக்கு வந்து படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, நாம் சொந்த வேலைகளை செய்கிறதுக்காக ஃபேனையோ லைட்டையோ பயன்படுத்தணும் அப்படின்னா அது மிக மிக தவறானது என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இமாம்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. பள்ளியில் தொழுகையாளிகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு நீர், தண்ணீர், அதை ஒருவர் பள்ளியை விட்டும் வெளியே எடுத்து செல்கிறார், இது கூடுமா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. இமாம்கள் சொன்னாங்க, பள்ளி வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளியாக இருக்கிறது, அப்போ பள்ளியில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரும் அது வக்ஃபு செய்யப்பட்டது தான். அது எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தொழுகையாளிகள் உள்ளே வரும் பொழுது தாகத்தோடு அவங்க நீண்ட தூரத்தில் நடந்து வந்திருப்பாங்க, வெயிலாக இருந்திருக்கும், தாகமாக இருக்கும், தாகத்தோடு தொழுதோம் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த தாகத்தினால அவங்களுடைய கவனம் மாறிடும். அதனால் ஓரளவு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்தி கொண்டு உள்ளே வந்து தொழுவதற்குத்தான் தண்ணீர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பாட்டிலில் பிடிச்சி வெளியே கொண்டு போவது அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று இமாம்கள் சட்டம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே வரும் பொழுது தொழுகையாளிகள் பயன்படுத்துவதற்கு தான் தண்ணீரை தவிர நாம் தண்ணீரை பாட்டில் எடுத்துகிட்டு போய் கடை கொண்டு போய் பயன்படுத்துகிறதோ அல்லது வீட்டில் கொண்டு போய் பயன்படுத்துவதோ அது சட்டத்திற்கு மாற்றமானது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி தான் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதும். பாத்ரூமும் தொழுகையாளிகள் தொழுகைக்கு வரும்பொழுது யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பாத்ரூம். இது பொது கழிப்பிடம் அல்ல. சில பேர் தொழுகைக்கு அல்லாத நேரத்தில் பாத்ரூமுக்காக மட்டுமே வந்துட்டு போகிறாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். அது எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இமாம்கள் சொல்வார்கள், பள்ளியினுடைய பொருளை பயன்படுத்த வேண்டிய தேவை வருது அப்படின்னா 2 ரக்காத் தொழுதுட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா தொழுகைக்கு வந்ததுனால பயன்படுத்தணும்னு ஆயிரும். நாம் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகிறதோ அல்லது நாம் பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு போகிறதோ தண்ணி எடுத்துகிட்டு போகிறதோ இதுவெல்லாம் பள்ளியினுடைய கண்ணியத்தை கெடுப்பதாக ஆகிவிடும். அல்லாஹுவினுடைய வக்ஃபினுடைய பொருட்களில் அனாவசியமாக பயன்படுத்திய ஒரு நிலை குற்றம் வந்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு பேணுதலாகவும் இறையச்சமாகவும் இருந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது அப்படிலாம் நம்மளால் வாழ முடியுமான்னு நான் நினைக்கிற அளவுக்கு மிக உச்சபட்சமான பேணுதல் அவர்களுக்கு இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்த செய்தியாக இருக்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது பஹ்ரைன் நாட்டில் இருந்து நறுமண பொருள் ஒன்று வந்தது. அது அரசு கருவூலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் மக்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அது மொத்தமாக ஒரு பாட்டிலில் வந்திருக்குது. அதை சின்ன சின்ன பாட்டில்களை அடைச்சி அதை நிறுத்து அதை சரியான முறையில் கொடுக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, வந்திருக்கக்கூடிய இந்த நறுமண பொருளை நல்ல வீணடிக்காமல் அது சரியான முறையில் அளந்து பாட்டில் அடைத்து கொடுப்பதற்கு யாராவது இருந்தால் எங்கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி சொன்னாங்களா, அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த காரியத்தை நான் அழகாக செய்வேன். நான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நறுமண பொருளை நல்ல பாட்டிலில் நிறுத்து அழகான முறையில் வேஸ்ட் ஆகாத அளவிற்கு அதை அடைத்து அதை சரியான முறையில் செய்து கொடுப்பதற்கு என்னால் முடியும், நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அஸ்ஸீனுலக, நான் உங்களுக்கு அதை நிறுத்து தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேண்டாம் சொல்லி மறுத்துட்டாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது, நீ என்னுடைய மனைவியாக இருக்கிறாய், நான் ஆட்சியாளனாக இருந்து கொண்டு இருக்கிறேன். அரசு கருவூலகத்திற்கு மக்கள் பயன்பாட்டிற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை நீ நிறுத்து தரும் பொழுது உன் கையில் ஒட்டும், உன் ட்ரெஸ்ஸில் படும், அதை நீ நுகருவாய், உன் மேனியில் தேய்த்து கொள்வாய். மக்களுக்கு சொந்தமான அந்த பொது சொத்திலிருந்து நீ தேவைக்கு அதிகமாக அல்லது உனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு பொருளை நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அது அல்லாஹ்விற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் விடுவேன். அதனால் என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நீ அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று பார்க்கிற பொழுது எவ்வளவு தூரம் அவர்கள் பொது சொத்து விஷயத்தில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த அரசு கருவூலத்தினுடைய பொருட்களில் எவ்வளவு தூரம் அவர்கள் இறையச்சத்தோடும் பேணுதலோடும் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்விற்கு வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் அது அல்லாஹ்வினுடைய பொருள் என்ற கண்ணோட்டத்தோடு அந்த உணர்வோடு அதை பார்க்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். தொழுகையாளிகளுக்கு எதற்காக அந்த விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறதோ வைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. பள்ளியினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்குரிய முறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.